அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளையார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதை பார்க்க போகிறோம். என்னென்னு பிள்ளையார் படிக்கக்குள்ள இந்த தொகுப்பு எடுக்கிறதுங்கிறது இப்போ இந்த காலத்தில் இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கொரோனா பிரச்சனைக்கு பிறகு இந்த ஆன்லைன் கல்வி முறைங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆன்லைன் கல்வி முறைங்கிறது இதில் நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிள்ளையால் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு. முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ஆன்லைனில் படிக்க வந்த மனுஷன்னா நமக்கு நிறைய சேர் மாதிரி இப்போ எல்லாரும் ரெக்கார்டிங்கில் செஞ்சு இருக்கிறதுனால நிறைய சேர் மாதிரி ரெக்கார்டிங் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் ஒரு செட் ஒன்று இருக்கும். இந்த ரிசோர்ஸுங்கிற ஒரு செட்டில் நாம் அதிலேயே சிக்கி கொண்டிருப்போம். நம்மக்கிட்ட தேவையான நோட்ஸ் ரெக்கார்டிங், ஒர்க் ஷீட், டியூட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. மூலாவது விஷயம், இதுகள் படிச்சுக்கு இருந்து போட்டோம். படிக்கக்குள்ள நாம் ஒரு விஷயத்தை படிச்சுக்கு இருப்போம். அப்படியே போகக்குள்ள ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போகிறோம். நமக்கு படிக்கக்குள்ள நல்லா வழங்கும், ஆனால் கொஞ்சம் டைம் போனது போகும், அதை நமக்கு மறந்துடும். ஆகவே அந்த மறதி என்ற ஒரு முக்கியமான பிரச்சனை உண்டு. இதெல்லாம் இருந்தும் மறதிங்கிறது இருக்குது. மறதி ரெண்டாவது விஷயம் நம்ம இந்த மறதிக்குள்ள இருக்கிற இன்னொரு வகையான பிரச்சனை உண்டு. என்னன்னு சொன்னா, படிச்சுக்கு இருந்தபடி எல்லாம் செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். அது ஒரு பேப்பர் செஞ்சு இருக்கிற போல நமக்கு டியூட்டர் தேவை வருது, நமக்கு நோட்ஸில் தேவை வருது, நமக்கு ரெக்கார்டிங்கை திருப்பி பார்க்கணும் போல. அதுக்குள்ளே நம்மளை திருப்பி கொண்டாந்து நிப்பாட்டுது. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை நாம படிச்சுக்கு இருக்க போலயே திருப்பி நம்ம அதுக்கு உள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது வகையான பிரச்சனை என்ன பிள்ளையால், இந்த ஆன்லைன்லேயே டைம் கூட நேரம் நமக்கு போய்க்கிருக்கு. ஆன்லைன்லேயே நம்ம படிக்கிறதுக்கு வாரம் எடுக்கும். எனி டைம் ஃபோனை பார்த்துக்கிறேன், எனி டைம் லேப்டாப்பை பார்த்துக்கிறேன், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிறேன். அப்படியான பிரச்சனை இல்லைங்க. இந்த ஆன்லைனில் வர பிரச்சனைகள், அதால் வர ஸ்ட்ரெஸ், அதால் வர கூட நேரம், மறதி. நாலாம் வகையான பிரச்சனை என்னச்சுன்னா பிள்ளையால், இது எல்லாமே ஒன்றுக்குள்ள தாங்கின விஷயம். நாலாம் வகையான பிரச்சனை என்னச்சுன்னா பிள்ளையால், எவ்வளவுதான் படிச்சுக்கு போனாலும் கடைசி எல்லாத்தையும் படிச்சு போட்டு திருப்பி பார்க்க போல எல்லாமே புதுசு போலைக்கு. இந்த மறதி ஒன்று படித்து முடிய வரும், ரெண்டாவது கேள்வி செய்யக்கொள்ள வரும், மூணாவது கடைசியாக வரும், நாலாவது கடைசியாக வரும். ஆகவே இந்த இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு. இது ஏற்கனவே 2020க்கு முதல் ஆன்லைனுங்கிற சிஸ்டம் ஒன்று இல்லை, நார்மலாக வர பிரச்சனை. இப்போ ஆன்லைன் படிப்பு முறையில் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நாம் எடுக்கக்கூடிய ஒரு தீர்வு முறை நமக்கு என்ன வரப்போறது அப்படியா, தொகுப்பு எடுத்து படிக்கிறதுனால, தொகுப்பு முறை கற்று தொகுப்பு எடுத்து படிக்கிறதுனால இவ்வாறான பிரச்சனைகளை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்ங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம முழுக்க பார்க்க போறோம். சரியா பிள்ளையா? வாங்க நாம ஒவ்வொரு சாப்டராக இருக்கும். நான் பிஸ்டிக் இதெல்லாம் அழிக்கும். நாம எந்த ஒரு நமக்கு ஏஎல்ல 3 பாடம் இருக்கு. இந்த 3 கருப்பாடங்கள் 3 இருக்கு. இந்த 3 பாடங்கள்ல ஒவ்வொரு பாடமும் வந்து மொத்தமா இல்லையே பிள்ளையார், ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு யூனிட் வைஸா தானே இருக்கு. ஒவ்வொரு பாடமும் யூனிட் வைஸா இருக்கு. இப்போ யூனிட் 1, 2, 3 சரி போவோம். யூனிட் 1 இப்போ யூனிட் வைஸ் அடுத்த மனுஷன்னா யூனிட் 1, 2, 3, 4 சொல்லி வாரம் ஒரு 10 யூனிட் சொல்லி வைப்போமே. இந்த 10 யூனிட் இருக்கு. இதுல ஒவ்வொரு யூனிட்டையும் நாம எடுத்த உடனே 10 யூனிட்டை நம்ம மொத்தமா யாரும் படிக்கிறது இல்லையா, ஒவ்வொரு யூனிட் பை யூனிட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். சில நேரம் 2 யூனிட் பரலாம் போகலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த ஒவ்வொரு யூனிட் எடுத்த மட்டும் பிள்ளையா, இந்த யூனிட்ல 3 பகுதிகள் இருக்கு, 3 பிரதானமான பகுதிகள். மூலாவது பகுதி என்னன்னு பிள்ளையா, தியரி. இந்த தியரியோட சேர்த்த மாதிரி நமக்கு என்ன வரப்படுதுன்னா, தியரியோட சேர்த்த மாதிரி நமக்கு என்ன வரப்படுதுன்னா, சேர்த்தாறு எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கும். உதாரணமாக நம்ம மெக்கானிக்ஸ்ல எஃப்சாமன் எம்ஏ பாவிக்கிறத பத்தி படிச்சிருந்தோம்னு சொன்னா, இந்த எஃப்சாமன் எம்ஏ என்னென்ன திசையில் எப்படி பாவிக்கலாம், எப்படி விளைவில் வருது, ஆர்முடுகள் எப்படி வருது, திணிவு மாறக்குள்ள ஆர்முடுகள் எப்படி மாறுது, விசையின் திசையால் ஆர்முடுகளின் திசை எப்படி மாறுது என்கிறத விளங்கப்படுத்துறதுக்கு சார் கொஞ்சம் பயிற்சி வினாக்கள் தந்திப்பார். இது ரெண்டுமே ஒன்றோட சேர்ந்தது. அப்ப தியரி பிளஸ் ட்ரையல் கொஸ்டின். இந்த ட்ரையல் கொஸ்டின் என்ன, இந்த தியரியில நாம படித்த விஷயங்களை எப்படி பிரயோகிக்கணுங்கிறத காட்டுறதுக்காண்டி இந்த ட்ரையல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது மூலாவது பகுதியாக இருக்கு. ரெண்டாவது பகுதியாக விரப்பாள ஆரம்பிச்சினா இதான் பிரதான பகுதியாக இருக்க போகுது. இதோட சேர்த்து விரப்பாள ஆரம்பிச்சினா பாஸ் பேப்பர் கேள்வி. பாஸ் பேப்பர் இதான் முக்கியமான
பாஸ் பேப்பர். இந்த பாஸ் பேப்பரோட சேர்த்த மாதிரி மூணாவது வர போறது மாடல் அல்லது எக்ஸ்ட்ரா கேள்விகள். மாடல் பேப்பர் அல்லது எக்ஸ்ட்ரா கேள்விகள் அல்லது டேர்ம் டெஸ்ட் பேப்பர். இதெல்லாம் இது மூணுக்கும் வெளியில ஒன்றுமே இல்லை. தியரி எல்லாமே ப்ராக்டிக்கல் எல்லாமே இந்த தியரிக்குள்ள வந்துடும். இது மூணுக்கும் வெளியில எதுவுமே இல்லை. நாம எந்த யூனிட் எடுத்தாலும் இது 3 படிமுறைகள் இருக்கும். இதை எப்படி நாம ஒவ்வொரு அழகாக படிச்சு கொண்டு போறோமோ அதே போல ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கிறத இப்படி செஞ்சு கொண்டு போவோம். வளமையாக 2 வகையான கற்றலும் நீங்கி எல்லாரும் கிட்டத்தட்ட 95-96% ஃபாலோ பண்றது நான் சொல்ல 3வது வகை. அந்த 3வது வகை என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அவ்வளவு யூனிட்டையும் இந்த போர்ஷனை முடிக்கிறது. இவ்வளவு ஒவ்வொரு யூனிட்டா இதை மட்டும் முடிச்சுக்குவாங்க. தியரி ட்ரையல் கொஸ்டின் அப்படி ஒவ்வொரு பகுதியா முடிச்சுக்காரு. இதுலேயே என்ன செய்யறதுன்னா இடையில அது ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி சார் டிசைட் பண்ணுவாங்க. இதுல சில பாஸ் பேப்பர் கொஸ்டினை 2 அடுத்தடுத்து போடுவாங்க. இதோட தொடர்பட்ட சில பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இதை போல வந்து கொஸ்டின்ஸை போடுவாங்க. அது ஒரு மொத்தமாக ஒரு இத்தனை வருஷம் மட்டும் இல்லாமல் 1980 அப்படின்னு வந்திருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் இடையில செய்திப்பாங்க. இது ஃபுல்லாக பாஸ் பேப்பர் செய்யலாம். இதுக்குள்ள ஒரு பாஸ் பேப்பர் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து இதுக்குள்ள அடங்கியிருக்கும். அவங்கள ஒர்க் ஷீட் இல்லாட்டி டியூட் இல்லாட்டி ஏதாவது சொல்லி தந்திருப்பாங்க. இவ்வளோ வந்து இதே இப்போ உதாரணமாக எக்ஸாமுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவ்வளோத்தையும் முடிச்சு போடும். அதுக்கு பிறகு பேப்பர் கிளாஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி சிலாக்கள் பாஸ் பேப்பரை செஞ்சு கொண்டு போவாங்க. சிலாக்கள் மாடல் பேப்பர் மட்டும் சொல்லி போவாங்க. சிலாக்கள் 2ம் கலந்து கொண்டு போவாங்க. இது ஒரு சேர்மர் செய்கிற 3வது வகை. இதுல பிரதானமாக ஒரு 95% மாணவர்கள் இதை செய்வாங்க. இன்னொரு வகையான விஷயம் ஒன்று இப்படியால் அது எப்படி சொன்னா எந்த ஒரு யூனிட் எடுத்தாலும் அந்த யூனிட்ல இருக்கிற தியரியையும் ட்ரையல் கொஸ்டினையும் கடந்த ஒரு 10 அல்லது 20 வருஷம் தியரியையும் பாஸ் பேப்பரையும் சேர்த்து 3வது பகுதியையும் 2வது பகுதியையும் 3வது பகுதியையும் 2வது பகுதியையும் சேர்த்து மெக்கானிக்ஸை படிக்கிற மெக்கானிக்ஸ்ல இருக்கிற கடந்த 10 வருஷம் அல்லது கடந்த 20 வருஷம் அப்படி செஞ்சு போவேன். வேவ்ஸ் கடந்த 10 வருஷம் அல்லது 20 வருஷம் லைட் அப்படின்னு சொல்லி போய்வாங்க. அவங்க செக்ஷன் முடியக்குள்ளேயே பேப்பர் கிளாஸ் சேர்ந்து முடிஞ்சிருக்கும். அது போல எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்துச்சுன்னா முதல் பேப்பர் 2-3 செஞ்சா காணும். இது ஒரு 2மான ஒரு வழி. ஆனால் என்னைக்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன் தியரோட சேர்த்து பாஸ் பேப்பர் செஞ்சு நல்ல மணி செய்வேன். அது சார் மேலே டைம் பொறுத்து. ஒரு ஸ்டூடெண்டாக நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு மாணவராக நீங்கள் என்ன செய்ய முடியும், சார் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒவ்வொரு யூனிட் முடிய கடைசி 20 வருஷம் பேப்பர் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். என்ன காரணம் பண்ணிச்சுன்னா நமக்கு டேர்ம் டெஸ்ட் இப்போ இந்த கொரோனா பிரச்சனை டேர்ம் டெஸ்ட் நடக்கல. டேர்ம் டெஸ்ட் நடந்தாலும் நடக்காட்டி என்ன செய்யணும் இல்லையா, தியரியையும் ட்ரையல் கொஸ்டினையும் நீங்கள் செஞ்சுட்டேலா நீங்கள் படித்த விஷயத்தை வச்சு பேப்பரை செய்யக்கூடிய மாதிரி இருக்காதுங்கிறத பார்க்கணும். இது ஒரு ஆக முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் முதல்ல என்ன செய்யணும் இல்லையா, இந்த தியரியையும் ட்ரையல் கொஸ்டினையும் எப்படி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சின்ன 3வது ஆக முக்கியமான விஷயம் என்ன இல்லையா, ஒவ்வொரு யூனிட்லையும் இது 3ஐயும் கிளியர் ஆக்குறது ஆக முக்கியம். இப்போ முதல் பேப்பருங்கிறது கடைசி மாதம் செஞ்சாலும் போதும். என்ன காரணம் பண்ணிச்சுன்னா பாஸ் பேப்பர் பழகிட்டுன்னா புது கேள்விக்கு பழகிறதுக்கு முதல் பேப்பர் கடை முக்கியம். என்ன சிலாக்களுக்கு கேள்வியும் விடையும் பாடமாகிடும். பாஸ் பேப்பர் ஒரு கடந்த 10 வருஷத்து ஒரு 3 தரம் செய்யக்குள்ளேயே இன்ன கேள்விக்கு இன்ன விட ஒன்று பாடமாயிடும். அப்படியான ஆட்களுக்கு கேள்விக்கு விடையை மறக்கிறதுக்காக புது கேள்விகள் செஞ்சு பழகிறதுக்காக முதல் பேப்பரை செய்யறது அவசியம். அது கடைசி 1 மாதம் எக்ஸாமுக்கு முதல் 1 மாதம் செஞ்சாலும் கூட அது கிளியர் ஆகிடும். அப்போ இதில் கூட தலையை போட தேவையில்லை. ஆக கடுமையாக மெனக்கிட வேண்டிய ஸ்டெப் என்ன தியரி, ட்ரையல் கொஸ்டின், பாஸ் பேப்பர் இவ்வளவு ஆக முக்கியம். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது செய்யக்குள்ள வர நடைமுறையான ஒரு பிரச்சனை என்னங்கிறத பற்றி, நடைமுறையான சிக்கல்கள் என்ன, இந்த மறதி எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். இதுல பாருங்க பிள்ளையால், இதுல ஒரு சாதாரணமான ஒரு மாணவன் என்ன செய்வாங்க, சாதாரணமான மாணவன் என்ன செய்வாங்கன்னா ஒரு யூனிட் எடுப்பாருன்னு சொன்னா இதுல மெக்கானிக்ஸ் அலுகுகள் பரிமாணத்தை நான் எடுக்கிறதுல
மெக்கானிக்ஸ் எடுக்கார். மெக்கானிக்ஸ் எடுக்க உடனே என்ன சொல்றாங்க, சார் ஏற்கனவே படிச்சு முடிச்சு பரிவிரமாக வழங்கியிருப்பார். இதை 1 by 1 ஒவ்வொன்றா செஞ்சுக்க ஒவ்வொன்றா பார்ப்பேன். சில இதில் படிக்கிறதுல நிறைய வகை இருக்கு. சில மாணவர்கள் என்ன இப்படி ஓவை ஸ்கேன் பண்ணுவாங்க, இப்படி பேப்பர் இப்படி பிரட்டி போவாங்க. சில ஆட்கள் ஷார்ட் நோட்ஸ்ங்கிற பேரில் அவ்வளோத்தையும் குட்டி குட்டியாக குறுமினியாக எழுதிடுவாங்க. இல்லாட்டி குறுநல் மாதிரி குட்டி குட்டியாக பேப்பரில் எழுதி ஒரு ஒயிட் ஷீட்டை எடுத்து அந்த ஒயிட் ஷீட்டை இப்படி 2 மடித்து இதில் இப்படியே குட்டி எழுதுவாங்க. இது இந்தியாவில் குட்டி எழுதி அப்புறம் அங்கால பேட்டி அங்கால 4 பக்கம் குட்டி எழுதுவாங்க. என்னென்னு கேட்டால் ஷார்ட் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான அப்படியே படிச்சு போவாங்க. இன்னும் சில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவ்வளோத்தையும் வேறு மாதிரி தொகுப்பு செஞ்சு போவாங்க. இதில் இந்த தொகுப்பு எடுக்கிற முறைக்கு வருவோம். இப்போ இதில் ஃபுல்லாக படித்து போட்டு இதில் இருக்கிற கேள்வியை செஞ்சு போட்டு இப்போ இவர் இதை தியரியை படிச்சுட்டார். இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ இவர் மெக்கானிக்ஸை ஃபுல் யூனிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டார். ஃபுல்லாக படித்து போட்டு பேப்பரை செஞ்சு போக்கல அவருக்கு சில விஷயங்கள் மறக்குது. உதாரணமாக உராய்வில் கேள்வி ஒன்று செய்ய போல அவர் யோசிக்கார். அவை செய்வாங்க, உராய்வில் இருக்கிற ஒரு பொருளை இழுக்கக்கூட ஒரு பொருளை இழுக்காங்க. இந்த இழுவிசையோட உராய் விசையின் மாறல் எப்படிக்குமங்கிறதுல ஒரு வரை கொண்ட தாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டா இவர் ஓடி போய் தியரி கோப்பியை பெறட்டுவாராக இருந்தால் அவர் தியரி படித்தது பொய். நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, படிச்சு போட்டு தியரியை ஃபுல்லாக படிச்சு போட்டு கேள்வி செய்ய போல திருப்பி தியரி தேவைப்படுற போய் பார்க்குறேன். ஓகே பார்த்துக்கொடு. ஓகே நான் நினைச்ச கிராஃப்ட் தான் நம்மளுக்கு நாம சமாதானம் சொல்லி போடுறோம். அப்போ நமக்கு நாம சமாதானம் சொல்லி போடுவோம். திருப்பி போய் என்ன செய்வோம் படிச்சோன்னா கேள்வி செய்வோம். இப்படி செய்யறது. இன்னொரு வகை நாட்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ்னா கேள்விகள் செய்யக்கூட கேள்விகள் எப்படி அவ ஸ்கேனிங் நான் கேள்வி செய்யறேன். கேள்வி செஞ்சு போகிறேன் பார்த்து விட வரல அப்படி பிரட்டி பார்த்து போட்டு இல்லாட்டி சேர்ற கேள்வி அனுச்சுன்னா சேர்ற அந்த கோப்பியை அப்படியே பார்த்து போட்டு நான் நினைச்சேன் அப்படி தான் தோணும் சொல்லி அப்படியே செஞ்சுக்கு போனால் இதில் பழகிக்கு வாராக்கள். இது ஒரு எட்டிடியூட். இந்த முறையில் பழகிக்கு வாராக்கள், இந்த கேரக்டரில் அப்படியே பழகிக்கு வாராக்கள் பப்ளிக் எக்ஸாம்ல பேப்பரை கொடுத்தாலும் அவைகளுக்கு அந்த விடை இருந்தால் அவைகளுக்கு செய்யலாம். என்ன காரணம் சொன்னா அவைகளுக்கு நோட்ஸில் துணை இல்லாம சுயமாக இருந்து ஒரு கேள்வி செய்யறதுக்கு அவங்க பழகலை. அவங்க பழகினலாம் அப்படின்னு சொன்னா விடையை பார்த்து போட்டு அவங்க சமாதானப்படுத்தின, அவங்களே திருப்திப்படுத்தினேன். அப்படி அவங்களை திருப்திப்படுத்தின ஆட்களுக்கு எக்ஸாம்ல விடையை தந்தா மட்டும்தான் அவங்களுக்கு செய்யலாம், புதுசா செய்யலாது. அப்ப படிச்சு கிழிக்க கூட இந்த தியரி தேவைப்படாம இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்னு சொன்னா இதுக்குரிய இதை எப்படி படிக்கிறேன், அப்ப மறக்காம இருக்கிறதுக்கு எப்படி படிச்சாலும் மறக்கத்தான் போகுது. அப்ப அதுக்கு எப்படி படிக்கிறேன் இல்லாட்டி எக்ஸாமுக்கு முந்தின இப்ப எவ்வளோத்தையும் எடுத்து படிக்கிறாங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று. இப்ப தொகுப்புக்கு வருவோம். இப்ப இது எல்லாத்துக்கும் விடையாக விருப்பப்பட ஆரம்பிச்சுன்னா அப்படியா தொகுப்பு. தொகுப்பு எடுக்கிறதுக்குள்ளையால் 3 வகையில் இந்த தொகுப்பு எடுக்கலாம். 3 வகையாக இருக்கும் தொகுப்பு. மூலாவது வகையான தொகுப்பு என்ன எடுத்துன்னா இப்போ சிலாக்கள் டியூட் சாமான எடுத்து எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து போட்டு முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணதுன்னா மொத்த பேஜை ஹைலைட் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ண என்னன்னு கேட்டால் எல்லாம் முக்கியமாவாங்க. அதே போல சிலாக்கள் என்ன செய்வாங்க, மூலாவது கேட்டகரியான ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மூலாவது கேட்டகரியான ஆட்கள் ஒரு விஷயத்தை படித்தாங்கன்னு சொன்னால் அவ்வளவுத்தையும் குறுமினியானா அப்படியே எழுதி வைப்பாங்க. அப்படியே எழுதி நோட்ஸை பார்த்து படிச்சு அவ்வளோத்தையும் ஒரு குறுமினியானா அப்படியே எழுதி வைப்பாங்க. இதே போல அவங்களோட நிறைய செத்திரி அவங்க இதை படிக்கிறத விட அவங்க கொப்பியை படிக்கிறது நல்ல. என்ன காரணம் சொன்னா இதை விட அவங்க கொப்பில வடிவா நம்மளோட தொழில்பாளர் இழிவு தூரத்தில் வச்சு அழகா படிச்சு இலேசா பழகம் கண் விகாரப்படா கஷ்டப்படாம அழகா வச்சு அழகா படிக்கிறாங்க. இதை உத்து பார்க்கறத விட உனைஞ்சாப்பிள்ளையா இதை நான் விரும்ப மாட்டேன். ரெண்டாவது கேட்டகரி நாங்கள் எப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா என்ன செய்யறாங்க தொகுப்பு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்தை படிக்காங்க. ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே அதே உதாரணத்தை எடுக்கேன். உராய்வை படிக்காங்க. உராய்வை படித்த உடனே உராய்வு விஷயங்கிறது இதான், உராய்வு எங்க தொழிற்பாடுது, என்னென்ன திசையில தொழிற்பாடுது, இந்த உராய்வில் இழுக்கக்குள்ள இந்த உராய்வு கிராஃப் எப்படி வருது, எல்லை உராய்வு விஷயம்னா என்ன, நிலையில் உராய்வு விஷயம்னா என்ன, இயக்கவியல் உராய்வு விஷயம்னா என்ன, இதுல உராய்வு குணகங்கள் என்ன என்கிற எல்லாத்தையும் அந்த மானிய தேனை பொன்மானை என்ற கொப்பில இருக்கின்றாங்க. அந்த மானிய தேனை பொன்மானை விட்டு போட்டு கருவாய்க்கிற விஷயங்கள், முக்கியமான சமன்பாடுகள், வரையறை சமன்பாடு
வரைவுகள், உதாரணம் இல்லாமல் வரைவுகள். நாம் ஓயல்ல சுருக்கல் படித்து வந்தானே, அந்த ஒரு பெரிய ஒரு பந்தியில் சுருக்கல் எழுதுறது, இந்த விஷயங்களை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பாங்க. இந்த விஷயங்களை மட்டும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுதான் அந்த ஷோர்ட்டாகிடும். இப்போ இதை பார்த்த உடனே ஓகே இதில் என்னென்ன கிராஃபிக் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது இதில் விளங்கி. இதில் 3வது டைப்பான விஷயம் ஒன்றைக்கு பிள்ளையால், அதான் நான் விரும்புகிறது, நான் செஞ்சது எனக்கு ஆக பிரயோஜனம் தந்த விஷயம் அந்த 3வது தான். நீங்கள் எல்லாரும் அந்த 3வது லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த 3வது லெவலுக்கு வந்துருந்துச்சுன்னா எக்காலத்தில் உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படாது. நீங்கள் நோட்ஸ் தேவைப்படாது. நீங்கள் நோட்ஸில் இது விடுதலை பெற்று பேசிடுவீங்க. சரி, அப்படியே அடுத்த லெவலுக்கு பேசிடுவீங்க. 3வது முறை என்னன்னு பிள்ளையால், ஒரு யூனிட் எடுத்த முடிச்சுன்னா அந்த யூனிட்ல இருக்கிற உப தலைப்புகள் எழுதுறது. இப்போ நம்ம மெக்கானிக்ஸ் எடுத்த முடிச்சுன்னா மெக்கானிக்ஸ்ல இருக்கிற நமக்கு நீங்க கைடை பார்க்கலாம். நடுக்கூட தேவையில்லை, நீங்க கைடை பார்க்கலாம் அல்லது மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இதுல இருக்கிற உப தலைப்புகள் எடுக்கிற VT வரைவு, ST வரைவு. அப்ப வரைவுகள் எடுத்து உடனே மூலாக நம்ம வரைவுகள் எடுப்போம். வரைவுகள் இதுதான். 2வது புவியீர்ப்பியல் நிலை குத்தி இயக்கம். இதோட வேறுபாடுகளின் இயக்கம் இதோட சேர்த்தா போல. 3வது சார்பு வேகம். 4வது நியூட்டனின் விதிகள். 5வது அப்படின்னு சொல்லி இதுல என்னென்ன உபதலைப்புகள் இருக்கோ அந்த உபதலைப்புகளை மட்டும் வேறையாக்குறேன். எனக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதோ அந்த உபதலைப்புகளை மட்டும் வேறையாக்குறேன். இந்த உபதலைப்புகளை மட்டும் வேறையாக்கி போட்டு நான் உண்மையா படிச்சிருந்தேன்னு நான் என்ன செய்ய நினைச்சேன் பிள்ளையால், இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நானே விளங்கப்படுத்துவேன். உராய்வுண்டா என்ன இதான் போடும். அப்ப நான் இதை ஒரு பேப்பர்ல வேறையாக்கிட்டேன் நினைச்சேன் பிள்ளையால். இப்ப நான் என்ன செய்வேன் நினைச்சேன்னா, அந்த பேப்பரை பார்த்து இப்ப நான் ரஃபா பார்க்க போறேன். இப்ப இது எல்லாமே ஒன்றுதான். இப்ப இவர் முடிவடையும் இடம். இப்ப இவர் தொகுப்பு முடிவடையும் இடம். என்ன காரணம் நினைச்சேன்னா, கொப்பில இருக்கிறது நாம இதுக்கு கொண்டாந்தியும் கொப்பிலைக்கிறதையும் இதுக்கு கொண்டாந்தியும். 2வதும் கொப்பிலைக்கிறத சுருக்கி இதுக்கு கொண்டாந்தியும். இந்த மூலம் நினைச்ச பிள்ளையால் இதுல இருந்தால் நாம் எல்லாத்தையும் வட்ட கிடக்கணும். அது அர்த்தம் என்ன நினைச்சேன்னா, நான் படிச்சு போடுவோம் இந்த உபதலைப்புகள் எடுத்துட்டு நினைச்சேன் பிள்ளையால். இப்பதான் படிக்க போறேன். அதாவது நான் படிக்க போறேன்னு சொல்ல அர்த்தம் நினைச்சேன்னா, இதுக்கு போறான் உண்மையான ப்ரோசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரிசல்ட் இதுக்கு போறான் பெற போகுது. இப்ப நான் இந்த பேப்பரை வச்சு என்ன செய்ய போறேன்னு நினைச்சேன்னா, வரைவுகள் எங்க போல நான் வேறொரு பேப்பர்ல வேறொரு கொப்பி அல்லது வேறொரு பேப்பர் எடுத்து நான் என்ன செய்ய போறேன் நம்மளால், இதுல எனக்கு என்னென்ன தெரியுமோ அவ்வளோத்தையும் எழுத போறேன். எனக்கு தலைக்குள்ள என்னென்ன தெரியுமோ அவ்வளோத்தையும் எழுத போறேன். இப்ப இந்த முறைகள் எல்லாமே முடிவடைய முறைகள். எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது இல்லையா, உங்களுக்கு எக்ஸாம்ல தலைக்குள்ள இருக்கிறத கைக்கு கொண்டு வரணும். தலைக்குள்ள இருக்கிறத கைக்கு கொண்டாந்து அதை பேப்பருக்கு கொண்டு போகணும். இதுதான் ஆக முக்கியமான ப்ராசஸ். அப்ப தலைக்குள்ள இருக்கிறத பேப்பருக்கு கொண்டாடுறவர் இவர் தான். தலைக்குள்ள இருக்கிறத கையினூடாக பேப்பருக்கு கொண்டாடுற ப்ராசஸ் இவர் தான். ஆகவே உங்களுக்கு நீங்க எந்த பாடத்துக்கு செய்யலாம். நான் படித்த 3 பாடத்துக்கும் நான் செஞ்சேன். எனக்கு வெற்றி. எனக்கு பயாலஜியை பற்றி தெரியாது உண்மையா, ஆனால் பயாலஜிக்கும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கெமிஸ்ட்ரியை போல நான் நம்புறேன். இப்போ இதில் நான் உபதலைப்புகள் எழுத முடிச்சுன்னா பிள்ளையால், இப்போ வரைப்புகளை பற்றி என்னென்ன விஷயம் வீட்டுக்கு படித்திறன் பிடிக்கும். வேறுநர் வரைப்புற படித்திறன் 6 முடிவுகளை தரும். வேறுநர் வரைப்புற உள்ளடக்கப்பட்ட பரப்பு இடப்பெயர்ச்சி தரும். அந்த எனக்கு என்னென்ன தெரியும் அவ்வளோ நோமரை ரஃபா கடும் நீட்டாக தான் நம்மள தேவை. இவரை நான் அப்படியே இதை ஒப்புவிக்கும். பாடமாக்குறல்ல. இதுல அர்த்தம் பாடமாக்குறல்ல, ஓடற்படியா அப்படியும் சரி பாடமாக்குறல்ல. எனக்கு வரைப்புகள் எனக்கு என்னென்ன தெரியும். இயற்கை சமன்பாடுகளை நான் வேகநேர வரைப்பேன். எப்படி இந்த இயற்கை சமன்பாடுகள் எடுக்கணும், ஒவ்வொரு சமன்பாட்டையும் நான் எப்படி பிரதிட்டு எடுக்கிறேன். புவிப்பின் நிலைக்குத்தி இயக்கமா ஒவ்வொரு நிலைமைக்கும் அதிக உயரம் காண்பப்படி, நேரம் காண்பப்படி, மீண்டும் நிலத்தை அடிக்கக்குள்ள அதில் கதியை காண்பப்படி, அந்த ஒவ்வொன்றையும் இப்ப நான் இதுல ஆனா உங்களுக்கு இதுல எப்படி சொன்னா எல்லாத்துலையும் ஃபைனல் இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபைனல் இருக்கும். இது ஒரு கட்டம், இது ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு அது பிரயோஜனம் தராது பிள்ளையார். என்ன காரணம் பண்ணுச்சுன்னா, நீங்க இதை எழுதின காலத்துல இருந்து இது தேய்வடைஞ்சு கொண்டு போகும் உங்களோட மூளையில இருந்து. நீங்க பார்க்கக்கூட உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும் என்றாப்ல நினைக்கும். எக்ஸாமுக்கு போனேன்னா தெரியும் ஆனால் தெரியாதுங்கிற நிலை கொண்டு வரும். நான் காலையில பார்த்தேன், எனக்கு அது எடுக்கலாமே யோசிக்கலாமே, நான் காலையில பார்த்த இந்த சமன்பாட்டை எங்களோட நிலை கொண்டு வரும். அதுக்கு என்ன காரணம் பண்ணுச்சுன்னா, நீங்க பார்த்தது உண்மைதான், அதோட மூளையில ஆக மேல் தட்டில் எழுந்திக்கும். அந்த கலங்களான்னு அழிஞ்சிரும். இல்லாட்டி லிங்க் இந்த டங்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு மயக்கம் போல வரும்.
ஒரு ஆள் எடுத்துட்டாங்க வரும் போல ஒரு ஆள் எடுத்துட்டாங்க வரும் அப்படிக்கும் ஆனால் எடுத்துள்ளார் எக்ஸாம்ல ஒருத்தரும் எடுத்துட மாட்டாங்க. ஆகவே இது வந்து இது எதுக்கும் பிரயோசனம் இல்லாது. முதலாவது குட்டி குட்டி அழைக்கிறது. ரெண்டாவது முக்கியமான நிறைய பேர் புத்தகம் எல்லாம் இருக்கு, அதில் நீங்க பார்த்தா வழங்க இல்லையா, அது இதுகள் பிரயோசனம் தான். இதை நீங்க எழுதி பார்க்க போல பிரயோசனம் தான். இந்த பிரயோசனம் ஒரு காலமும் கண்ணால பார்த்து விளங்கி எந்த பிரயோசனமும் தராது. பிரயோசனம் எப்ப வருமானா பிள்ளையார் உங்களுக்கு பயிற்சியில தான் அந்த பிரயோசனம் பெறும். நீங்க எப்படி அதை வெளியே எடுக்க, உங்களோட தலைக்குள்ள சேமிக்கப்பட்ட விஷயங்களை எப்படி உங்களோட கையினூடாக நீங்க வெளியே எடுக்கிறதுல தான் அது பிரயோசனமே. இந்த தொகுப்பை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உரிய உபதலைப்புகள் நான் உங்களுக்கு புரியுமா, நீங்க டீச்சர்ஸ் கைட்ல பிரதானமாக போட்டிப்பாங்களே ஒரு மாணவனுக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறது, அந்த விஷயங்களை உபதலைப்புகளை நீங்க எழுதினாலே, நீங்க அதை எழுதி எடுத்தாலே, சார் ஒரு உடல படிச்சிருப்பார், நீங்க அதை எழுதி எடுத்தாலே அதுல எல்லாம் ஷோர்ட் ஆயிருக்கும். பதிலுக்கு நிறைய விளக்கங்களை நீங்க பார்க்க தேவையில்லை. ஒவ்வொரு டாபிக் என்னென்ன இப்போ நீங்க எந்த யூனிட் படிக்கலன்னு சொன்னா, நீங்க அலைவுகளும் படிக்கலன்னு சொன்னா, இதுல டொப்ளர்ன்னு சொன்னா இதான் விஷயம். டொப்ளர் இது பார்க்குற அடிப்புகள் பார்க்குறோம்னா இதான், நமக்கு சுரமானி பெட்டிங்கிற இதான், நமக்கு அலைகள் மேற்பொழுதுங்கிற இதான் என்கிற ஒவ்வொரு தலைப்பையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு தலைப்புகளை மீக்கிறத பிள்ளையார் நீங்க வேற எழுத போறீங்க. பாடமாக்கினது இல்லை, பார்த்து எழுதுறதும் இல்லை, பார்த்து எழுதுறதும் இல்லை, சொல்லுறதும் இல்லை, பாடமாக்கி எழுதுறதும் இல்லை. உங்களுக்கு தலைக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி போட்டு இப்போ உங்களோட நோட்ஸை நீங்க பார்க்க போல. இப்போ என்ன பொறுத்து நான் சில நாள் என்ன சொன்னேன் அப்படியா, நான் படிக்கிற காலத்தில் இப்படி வச்சு போட்டு நான் இப்படி சொல்லி பார்ப்பேன், சும்மா ஷோர்ட் அழுவேன், கால்மொழி சாப்பிட சில நேரம் எழுதுவேன், சமன்பாடுகள் அப்படி நிறுவி எடுப்பேன். சமன்பாடுகள் நிறுவலாக முக்கியம், சமன்பாடுகள் நிறுவி எடுப்பேன், முக்கியமான சமன்பாடுகள் எழுதுவேன், வரைவுகளை கீறி பார்ப்பேன், கேள்விகளை செஞ்சு பார்ப்பேன். இவ்வளவுத்தையும் நான் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேனோ அது எனக்கு தேவைப்படாது. இதுல நான் இது அவ்வளோத்தையும் நான் இன்னொரு கோப்பில எழுதிப்பேன், நான் இன்னொரு பேப்பர்ல நிறைய பேப்பர் எழுதிப்பேன். அதுக்கு பிறகு இந்த பேப்பர் எனக்கு தேவைப்படாது, தேவையில்லை, இந்த பேப்பர் எனக்கு தேவையில்லை. ஏன் திருப்பியும் நான் இதை போல இன்னொன்று தரம் எழுத போறேன். இதுக்கு தான் சொல்ல ரிவிஷன் என்ற உண்மையான விஷயமே தான். இவ்வளவுத்தையும் என்னால் அப்படி இப்படி செஞ்சு போக ஒரு கட்டத்தில் வரும், ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் ஒன்று வரும். என்னன்னு சொன்னா, நீர்நிலைகள்ல இது அமுத்தது மிதக்கிறது ஒரு குழப்பம் உணர்வு அவடத்தை உங்களுக்கு பிடிபடும் என்னன்னு சொன்னா, நமக்கு அதே சந்தேகம் மீக்குங்கிறது பிடிபடும். இந்த மேதத்தில் அது பிடிபடாது, இந்த மேதத்தில் அது பிடிபடாது. என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு மேதம் வந்து டெர்மினல்ஸ், இது வந்து முடிவடைகிற இடம். ஆனா இந்த இடம் தான் என்னன்னு சொன்னா பிள்ளையார் உங்களுக்கு உதிக்கிற இடம். பிள்ளையார் இதை மூலாவசரம் செய்யறதுக்கு ஆக கூட டைம் எடுக்கும். இப்ப எடுத்த உடனே எல்லாரும் வானத்துல பறக்குற இல்லையா பிள்ளையார், 2.5 வருஷம் படிக்க தந்திக்கா இல்லையா, எடுத்த உடனே ஒருத்தர் வானத்துல பறக்குற இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஆகவே இதை எழுதி உங்களுக்கு இப்ப டைம் குறைய இருக்கிறார்கள். உதாரணமாக செகண்ட் இயர் ஆக்களுக்கு இது சாத்தியப்படும். இப்ப அடுத்த எக்ஸாம் ஒரு 2-3 மாதத்துக்கு எழுதுற ஆக்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, அவ்வளோத்தையும் வராது, எழுதுறதுக்கு டைம் வைக்க மாட்டான். அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, இதை எழுதி போட்டு அவ்வளோத்தையும் வாயில சொல்லி பார்க்கலாம், நிறுவல்களை மட்டும் எழுதி பார்க்கலாம். இப்போ நான் படித்த காலத்துல எல்லாம் கடைசியாக நான் படித்து முடிக்கக்குள்ள நான் இன்னொன்று சொந்தமாக எழுதுவேன். நான் என் கூட்டாளி பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து அவன் நோட்ஸ் கேட்டால் நான் கொடுக்குறது இதை அப்படியே தூக்கி கொடுக்குறேன், வச்சுக்கோன்னு. ஏன்னா நான் அவ்வளோத்தையும் இதில் எழுதிப்பேன், கிளியராக வடிவ எழுதிப்பேன். மெட்ஸ் எல்லாம் கட்டும் நீட் அவ்வளோத்தையும் நீட்டான்னு சொன்னால் ஓடர் படி எழுதிப்பேன். இப்படி இப்படி தலைக்குள்ள இந்த அவ்வளோத்தையும் எடுப்பேன், 1 by 1 அப்படி தலைக்குள்ள இந்த ஒவ்வொரு தியரியா இது என்ன நடக்கும், இருபாடி சமன்பாடு, இருபாடி சமன்பாடு தீர்வுகள் காண்ற எப்படி, இது காண்ற எப்படி, பொருந்து மூலங்கள் அந்த எப்படி என்ன செய்யறா, அது அப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எழுதுவேன். நான் மெய் தீர்வு, கற்பனை தீர்வு எல்லாத்தையும் 1 by 1 அப்படியே எழுதி முடிச்சு நினைச்சேன்னா தியரி அவ்வளோ இந்த ஒரு செட் வந்துடும். அப்போ இதுல இருந்து தியரி அவ்வளோ ஒரு செட் வந்துடும். நமக்கு இது தேவைப்படாது. இப்போ இது எடுத்த உடனே அப்படி செய்யறதில்ல, எடுத்த உடனே இன்றைக்கு செஞ்சு நாளைக்கு வர மாட்டான். எடுத்த உடனே 1 by 1 என்ன செய்ய முடிச்சுனாப்ல, அவ்வளவு நீங்க ஃபெஸ்ட்டுக்கு ஃபுல்லா படிக்க ஓர்டர் படிச்சு உண்மையா இதுல மூலாவசரம் நீங்க இவ்வளோத்தையும் எடுத்து நீங்க மூலாவசரம் நீங்க எழுத துவங்கினீங்கன்னு சொன்னா சில நேரம் உங்களால 30% கூட எழுதலாம் இருக்கு. 30%. இப்ப இந்த ஃபில்டர்ல ஒரு ஆள் தாண்டுவாருன்னு சொன்னா, இந்த ஃபில்டர்ல ஒரு ஆள் தாண்டுவாருன்னு சொன்னா அவர் ஒரு ஒரிஜினல் ஆள். என்ன காரணம் சொன்னா, இதுல உங்களுக்கு ஒரு 30% கூட உங்களுக்கு எழுத இயலாம இருக்கும், தடங்கள் வரும். இப்ப நீங்க இதை எழுதி போட்டு நீங்க கொப்பியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிக்கோம் சரி வழங்கும். உங்களுக்கு பாடமாக்குறதுல கீ பாயிண்ட்ஸ் எவ்வளவு எனக்கு தெரியாம இருந்தீங்கிறது வழங்கும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு 100 மார்க்ஸ் கிடைக்கும். என்ன காரணம் அடிச்சுன்னா,
நீங்க எழுதி போட்டு அவர் சார் சொல்லிக்கிறலாம் சரிதானே, நீங்க சாருக்கு போட்ட மார்க்ஸ் தானே இது, நீங்க சார்ஸ் கொப்பியில சந்திக்கிற அவ்வளோத்தையும் நீங்க ஷார்ட் நோட்ஸ்ல எழுதி போட்டு இதுல எல்லாம் உங்களுக்கு பார்த்தேன்னு நினைச்சேன்னா ஓ சரிதானே இது சரிதானே, ஓ மேலுக்கு போய் வேற இவ்வளவு டைம் தானே எடுக்கும், யூவருக்கு திங்கள் 2G ஓ சரிதானே, ஓ சரிதானே யூவருக்கு திங்கள் 2G சைன் 2θ ஓ எல்லாம் சரிதானே. நீங்க எதுக்கு ஒவ்வொன்றுக்காக சார் என்ன சரி சார் சொல்லிக்கிற சரியா சார் சொல்லிக்கிற சரியா சரி நீங்க எதுக்கு மார்க்ஸ் போட்டதால உங்களுக்கு 100% திருப்தி இதுல வரும். ஆனா இதுதான் உண்மையான நீங்க, இந்த ஸ்டெப் தான் பிள்ளையால் உண்மையான நீங்க, இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு தலைக்குள்ள உண்மையா என்ன இருக்குங்கிறத செல்ல போற ஸ்டெப் தான் இந்த ஸ்டெப். இதை ஒவ்வொன்றையும் உங்களுக்கு திருப்பி திருப்பி செல்லக்குள்ள மூலாதாரம் செல்லக்குள்ள 30% இருக்கு ஒரு யூனிட். இப்போ கொப்பியை படிச்சு முடிச்சு ஒரு மெக்கானிக்ஸை ஃபுல்லா படிச்சு முடிச்சு போட்டு 3 நாளே அதை திருப்பி மூலாதார பக்கத்தை பாருங்க குதிச்சு ஒரு அணிக்கு எந்த ஒரு யூனிட்டுக்கும் என்ன அடிச்சுன்னா மறதிங்கிறது. இப்போ மூளையில இப்போ சைக்காலஜியாக்கள் சேர்ந்த கருத்தின் பாடி எப்படி வருமானு சொன்னா பிள்ளையா ஆகஸ்டுக்கு படிச்ச உடனே டக்குன மறந்துடும். டைம் போக போக நினைவில் இருக்கிறது மெமோரியில் இருக்கிறது அப்படியே மறந்துக்கு போய்த்திடும், அப்படியே குறைஞ்சிக்கு போய்த்திடும். அதுக்கு பிறகு ஒரு நாளைக்குள்ள நாம அதுக்கு ரிவிஷன் செய்ய போல இது கீழே குழுவுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு கிழமைக்குள்ள செய்ய போல மீண்டும் ஒரு கிழமைக்குள்ள செய்ய போல இது குறைஞ்சிருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள செய்ய போல அப்படியே போகும், அப்படியே நிற்கும். அப்ப ஒரு விஷயம் ஒரு சர்டன் டைமுக்குள்ள இது படிச்ச உடனே 40 நிமிஷத்துக்குள்ள இது மறந்துடும். நீங்க மீண்டும் இதை ஒரு நாளைக்குள்ள நீங்க அடுத்த 24 ஹவர்ஸுக்குள்ள ரீஃப்ரெஷ் பண்ணினீங்கன்னா மறக்கிற வீதம் குறைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு கிழமைக்குள்ள ரீஃப்ரெஷ் பண்ணினீங்கன்னா இன்னும் இருக்கு, ஒரு மாதத்துக்குள்ள செஞ்சிருந்துச்சுன்னா என்ன இருக்கு. ஆகவே ஒரு விஷயம் படிச்சதுலேருந்து உண்மையா 4 தரம் உங்களுக்கு நீங்க ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டி வரும். அப்போ இவ்வளவு பெரிய மெக்கானிக்ஸ்ல 4 தரம் ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா சும்மா இந்த சார் அதை 6 மாசம் 8 மாசம் படிப்பிச்ச யூனிட் செல்லிக்கு நீங்க வருவீங்க. நீங்க 6 மாசம் 8 மாசம் படிச்ச யூனிட் பிள்ளையா நீங்க தொகுப்புக்கு கொண்டு வர போல மூலாதாரம் நீங்க தொகுப்பு எடுக்க போல ஒரு 2 3 மணி நேரம் எடுக்கும். 2வது தரம் நீங்க எழுத போல குயிக்கா டக்குன்னு நினைச்சு எல்லாம் தலைக்குள்ள 2வது தரம் படிச்சேன்னா ஒரு கிழமைக்குள்ள இப்ப இது மூலாதாரம் செஞ்சுட்டேன் அடுத்த ஆண்டு செஞ்சுட்டேன் ஒரு கிழமைக்குள்ள செய்யக்கூட அது 1/2 மணி நேரம் பெய்திடும். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள செய்யக்கூட 20 நிமிஷம் பெய்திடும். அதுக்கு பிறகு நமக்கு அது தேவைப்படும், நமக்கு அது தெரியும். அப்போ ஒவ்வொரு மாசமும் ஒரு 20 நிமிஷம் ஜஸ்ட் செக் பண்றேன் மெக்கானிக்ஸ். ஏன்னா இந்த துண்டை உங்கள்கிட்ட தானே பிள்ளையா இந்த துண்டை பார்த்தா வரைவுகள் என்னென்ன வரைவிக்கு என்னென்ன வரைவிக்கு நமக்கு நீங்க எஸ்ஹெச்எம் பார்க்க போகலாம். எஸ்ஹெச்எம்ல இன்னென்ன சமன்பாடுகள் இந்த நிலைமையில வீச்சத்துல ஆர்முறைகள் எப்படி இருக்கும், வேகம் எப்படி இருக்கும், இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், அலைவு மையத்துல நடுவுல எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த பேப்பர்ல வழிகாட்டு. இந்த பேப்பர் இதை பாடமாக்க தவிர என்ன இது வழிகாட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஒவ்வொன்றா எழுதக்குள்ள என்ன செய்யணும், ஒரு கட்டத்துல நீங்க இந்த கட்டத்தை அடைஞ்சிட்டு இதுக்கு போற உங்களுக்கு நோட்ஸ் இடத்தை விதிக்க மாட்டான். இந்த கட்டத்தை அடைஞ்சிட்டு நோட்ஸ் இடத்தை விதிக்க மாட்டான். மூலாதாரம் படிச்சு முடிய தொகுப்பு எடுத்து போட்டுதான் பிள்ளையா இப்படித்தான் இப்ப சில நேரம் ஓடப்படி கேள்வி செஞ்சு போயிருப்பார். நீங்க தொகுப்பு எடுத்து போட்டு நீங்க இதுக்குரிய ட்ரையல் கொஸ்டின் தானே பிள்ளையா ட்ரையல் கொஸ்டின் நீங்க இதை சாப்டரா பிரிக்கலாம். சார் ஒவ்வொரு ஏரியாவை படிப்பிச்சுப்பார், சார் குறிப்பிட்ட ஏரியாவை படிச்சுப்பார், அதுக்குரிய ஒர்க் ஷீட்டை தந்திப்பார். ஒர்க் ஷீட்டை நீங்க டியூட்டன் சொல்றது பாஸ் பேப்பர் அதில் கொண்டு வர தேவையில்லை. உதாரண கேள்வி இதுகள் விளங்கி அந்த ஒர்க் ஷீட்ல இருக்கிறது சார் அந்த பெருமானத்தை மாற்றி 1000 கேள்வி செஞ்சுப்பாங்க, 2000 கேள்வி செஞ்சுப்பாங்க, சில 2550 கேள்வி செஞ்சுப்பாங்க. என்ன காரணம் செய்யனா அது பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக வேண்டி போறது. அதை ஒரு தரம் செஞ்சு அந்த சமன்பாட்டை பார்த்து விளங்கிட்ட மட்டும் அது தேவைப்பட மாட்டான். திருப்பி ஒவ்வொரு தரம் அதை செஞ்சுக்கு நீங்க தேவை வழங்கிட்ட என்னன்னு செய்யனா உங்களுக்கு தெரியும் முதல்ல பார்த்தாலே தெரியுமா என்ன அதுல சில முக்கியமான ட்ரிக்கான கேள்விகள் அந்த கேள்விகளை படிக்கக்கூடிய மார்க் பண்ணி வச்சிடணும். இதான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி தெரிஞ்சா ஓகே எங்களால் அதுக்குரிய மெதட்களே வழங்கி இருக்கணும் இல்லையா. அதை நீங்க விளங்கி எடுத்துட்டேன்னு சொன்னா படிக்கக்குள்ள இப்போ உங்களுக்கு இந்த சமரி உங்களோட கையில இருக்கு, இந்த தொகுப்பு உங்களோட கையில இருக்கு, அந்த கேள்வி செஞ்சுட்டேன்னு சொன்னா நீங்க 3வது ஸ்டெப்ல கம்ப்ளீட்டா பாஸ். 3வது ஸ்டெப் உங்களுக்கு பாஸ். இது ஒவ்வொரு படித்தரம் இல்லையா. 3வது ஸ்டேஜ்ல நீங்க பாஸ். இந்த 3வது ஸ்டேஜ் ஆரம்பிச்சுனா தியரியையும் அதுக்குரிய டியூட்டை நீங்க கிளியர் ஆக்குறது. இதுல இருக்கிற ஒவ்வொன்றையும் உங்களுக்கு விவரிக்க இயலும்னு சொன்னா உங்களுக்கு அது தெரியும் அர்த்தம். உங்களுக்கு விவரிக்க இயலாட்டி கொப்பியை பார்த்து உங்களுக்கு விளங்கலா போலக்கு, ஆனா உண்மையா அது விளக்கமே இல்லை. அது நீங்க ஒரு விஷயத்த வாசிக்கிற வேற இல்லையா, அதை விளங்கி உணர்றங்கிற வேற விஷயம். வாசிக்கவங்க எல்லாருக்கும்
உங்களுக்கு தமிழ் தெரியும், உங்களை எல்லாருக்கும் தமிழ் தெரியும், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், வாசிக்கல ஓகே இது ஓகே. ஆகவே இந்த இடத்துல உந்தம் காக்கப்படும் நீங்க வாய்ச்சி வழங்கிட்டு அங்க ஏன் உந்தம் காக்கப்படும் சமப்படுத்தப்படாத புறவிசையா இல்ல சும்மா புறவிசையா டப்புல குழம்பிடுவாங்க. இப்போ நான் சும்மா உதாரணம் ஒரு ஆள் கேட்குறேன், ரெண்டு உந்தக்காப்பு தத்துவம் மனுஷன் என்ன எடுக்க ரெண்டாக்கன புள்ளிகள் சொல்லுவாங்க, புறவிசைகள் தாக்காத விடத்து உந்தம் காக்கப்படுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன் மொத்த கோலை இதுலேருந்து இதுக்கு ஒரு கணத்தாக்கு செய்தாக்கும், இதுலேருந்து இதுக்கு ஒரு கணத்தாக்கு செய்தாக்கும். அப்போ இந்த பொருளுக்கு அது புறவிசை தான்டாப்பா அப்பேண்டாப்பாங்க உந்தம் காக்கப்படணும்னு கேட்டால் அவர்த்த நின்றுவாங்க. அப்போ அவர்த்த படித்தது பொய்யா இல்லையா? அப்போ புறவிசைகள் தாக்காத விடத்தா அல்லது சமப்படுத்தப்படாத புறவிசைகள் தாக்காத விடத்தாங்கிறது தெளிவில்லை. அப்ப அந்த நிலைமையில படிக்காம கம்ப்ளீட்டா ஃபுல்லா நீங்க விளங்கி எடுத்து போட்டோ அதுக்குரிய கேள்விகளை நீங்க செய்யறது சரி அப்படியா? அதுக்குரிய கேள்விகளை நீங்க செஞ்சு போட்டோ செஞ்சலன்னு சொன்னா மூணாவது ஸ்டெப் பாஸ். இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா பிள்ளையா இவ்வளவுத்தையும் பேச்சு இப்ப உங்களுக்கு இப்ப இதுக்கு வந்துட்டேன்னு சொன்னா பண்டில் கணக்குல இருக்கிற நோட்ஸ் இனி உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு விடுதலை எப்ப இதுல இருக்கிறது உங்களுக்கு செல்ல இயலாம போகுதோ அப்பதான் அந்த கொப்பி தேவைப்படும். அப்ப நீங்க கேள்வி செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யறதுன்னா இதை கம்ப்ளீட்டா செக் பண்றேன். அப்ப பப்ளிக் எக்ஸாமுக்கு போறது இப்ப பிசிக்ஸ் எடுத்த மட்டும்னா இதை போல ஒரு 10 துண்டு இருக்கு சில யூனிட் நம்ம கிராவிடேஷன் ஃபீல்டு நம்ம அது ஒரு யூனிட்டாவே கருத இயலாது. அலைகளின் பரிமாணம் அதாக சின்ன யூனிட். பின்னுக்கு பெரிய யூனிட் சொன்னா ஹீட் ஒரு பெரிய யூனிட், மெக்கானிக்ஸ், லைட், சவுண்ட் அதுகள் கொஞ்சம் பெரிய யூனிட். அப்ப பின்னுக்கு போக பேப்பர் சின்ன துண்டு ஆகும். ஆக இவ்வளவு நிலைக்கிற விஷயம் கரண்ட்ல எல்லாம் பரிசோதனை இருக்கிற முக்கியமான விஷயம் நிற்கும். தியரிகள் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் எல்லாம். அப்ப இதை போல ஒரு 10 சின்ன பேப்பர் இருக்கு மனுஷன்னா எக்ஸாமுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு முதல் உங்களுக்கு மெட்ஸ் முடிஞ்சு அல்ல மெட்ஸ் அளவு பயம் முடிஞ்சு பிசிக்ஸுக்கு இடையில உங்களுக்கு 6 மாசம் அப்படியா டைம் வைக்க போகுது. 2 நாள் டைம் 1.5 நாள் டைம் வைக்க போகுது. அந்த 1.5 நாள்ல இந்த 10 பேப்பரை உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பிள்ளையா 6ல 8 மணி நேரம் எடுக்க போகுது. அப்போ உங்களோட மொத்த சிலபஸ் நீங்க பண்டில் கணக்குல நீங்க வச்சுக்கிற இந்த நோட்ஸ் வந்து என்ன 5 மணி நேரம் இல்லையா 6ல 8 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தலைக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களோட சார் செட் பண்ணல, நான் செட் பண்ணல, நீங்க அல்லாஹ் உதவியால நீங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு காலம் படிச்ச ட்ரைனிங் வந்து என்ன செஞ்சீங்கன்னா இந்த 10 துண்டு பேப்பருக்கு வந்துட்டு அந்த 10 துண்டு பேப்பர் வந்து இதை போல 10 துண்டு பேப்பரோ இதை போல 10 துண்டு பேப்பரோ இல்லை. நீங்க தலைக்குள்ள இருந்து வெளியெடுக்கக்கூடிய 10 துண்டு பேப்பர், தலைக்குள்ள இருந்து வெளியெடுக்கக்கூடிய 10 துண்டு பேப்பர். அப்ப அவ்வளவு விஷயத்தையும் பார்த்து நினைச்சேன்னா எக்ஸாமுக்கு இதை போல மற்ற பாடங்களுக்கும் எக்ஸாமுக்கு போகக்குள்ள என்ன நடக்கும் நினைச்சேன்னா அப்படியா உங்களுக்கு குயிக்கா நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணிடுற விஷயங்கள் இதான் ஓகே இதான் முக்கியமான விஷயம், முக்கியமான நுணுக்கங்கள் எல்லாம் நீங்க செல்லிட்டேலாங்கிறத பார்ப்பேன். முக்கியமான விஷயம் எல்லாம் நீங்க செல்லிட்டேலா என்னங்கிறத பார்ப்பேன். கீ பாயிண்ட் சொல்லிக்கும் அது நீங்க திருப்பி செஞ்சு மூலாதாரம் செஞ்சு போட்டு கொப்பியை பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும் என்னென்ன விஷயத்தை நான் மிஸ் பண்ணிக்கிறேங்கிறது. ஆகவே உங்களுக்கு தலைக்குள்ளைக்கும் எக்ஸாம் போகக்கூட அது தேவைப்படாது. எக்ஸாம் போறதுக்கு முதல் தேவைப்படாது. என்னென்னு சொன்னா இது நீங்க இந்த நிலைமையில இருக்கு இது பார்க்கக்கூடிய உங்களுக்கு விளங்கும். இதான் வரைவு, இதான் விஷயம், இதான் என்ன விஷயம்ங்கிறது விளங்கும். இதான் விஷயம் அது தலைக்குள்ள இருந்து வெளியே போக மாட்டான் உங்களுக்கு. ஏண்டா நீங்க பயிற்சி எடுத்துப்பேன். இப்ப இந்த உராய்வதற்காக ஒரு 10 தரம் கீறுன்னு ஒருத்தனுக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் அதை அவன் கிரிப்பாக்கணும் அப்படியா. ஏன்னு சொன்னா அவர் தான் அதுக்கு முதல் நிறைய தரம் அதை கிரிப்பாத்து பழகிருப்பார் ஒவ்வொரு கட்டத்திலையும். அப்ப எப்பப்ப ரிவிஷன் செய்யறாங்களோ எப்பப்ப நாம குறிப்பிட்ட காலங்களுக்கு ரிவிஷன் செய்ய போறோமோ அப்பப்ப இந்த பேப்பர்ல இருக்கிற விஷயங்களை நாம வெளியே எடுத்து பார்க்கணும். எனக்கு தெரியும் இந்த வரைப்பு இதெல்லாம் ஆக முக்கியமான விஷயம். உராய்வு சொன்னா உராய்வு இருக்கிற வரைப்பு எனக்கு தெரியுமா, இந்த கண்ணுக்கு முன்னாடி உராய்வு வரைப்பு எனக்கு கூடும். இதான் விஷயம். அப்ப பேப்பரை பார்த்த மனுஷன்னா இதன் மீறி பேப்பர் வைக்க மாட்டான். இதோட சேர்த்து நாம் அடுத்த செய்ய போறது பாஸ் பேப்பர். அப்ப கடந்த 20 வருஷம் பேப்பரை ஒவ்வொரு கேள்வியா விளங்கி ஒவ்வொரு கேள்வியா செய்யக்கூட அப்படியா ஒரு கேள்வி செஞ்ச மட்டும்னா அதை சுத்திக்கிற விஷயம் ஏன் இது இப்படி வந்துச்சு இப்படி போய் இந்த என்ன நடந்திக்கும் எங்களை விளங்கி இந்த தியரி இதோட சேர்த்து வர ட்ரையல் கொஸ்டின் இதோட கடந்த 20 வருஷம் பேப்பர் நீங்க செய்யறது அதான் 2வது ஸ்டெப். என்னைக்கிட்ட இருக்கிற நான் சொல்லுவேன் ஒவ்வொரு யூனிட் முடிய நீங்க செஞ்சு போக முடியாது. கடைசி கட்டம் போகல இதுல குவாலிட்டி என்ற விஷயம் உண்டு. டைம் குறைஞ்சிச்சுன்னா குவாலிட்டி குறையும். இப்ப வெள்ளிக்கிழமை சார் ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு தான் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தராரு, உங்களுக்கு ஒப்பாடை ஒன்று தராரு. வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை சப்மிட் பண்ணணும்னு சொன்னா வெள்ளிக்கிழமை ராவையில இருந்து கொஞ்சமா செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ராவைக்கு முடிக்கிற ஒரு ஆளுக்கும் திங்கட்கிழமை காலையில் அதை திறந்து பார்த்துப்படாத எழுதுற ஆளுக்கு முடியல நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப படிச்சு அப்படியே வச்சுக்கு இருந்து போட்டு அப்படியே அரைச்சு இருக்கிற டைமோட வேஸ்ட் பண்ணி போட்டோம். என்ன காரணம் சொன்னா உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து இப்படியான டைம். இப்ப இதான்
இது இது காலம் போய்க்கிற காலம், இது போய்க்கிற காலம், இது பயன்படுத்தப்படுற காலம். அப்ப இந்த காலத்துல நீங்க என்ன செய்யணும்னா லேசா படிச்சுக்கு வந்து போட்டு கடைசி கட்டம் இப்படி படிக்க தோணுது, அது ஒன்றும் செய்யலாம். இன்னும் சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஸ்டார்ட்லயே இப்படி படிச்சுக்கிடுவாங்க. அப்ப இங்க செய்ய வேண்டிய பேப்பர் இங்க செய்யப்பாட்டிச்சுன்னு சொன்னா இந்த டைம் வந்து நமக்கு முதல் பேப்பர் சாமான் செஞ்சு நம்மளை கரையேற்றுறதுக்கு இந்த டைம் பிரயோஜனமாக்கி இல்லையா அப்படியாது. ஏன்னு சொன்னா இங்க செய்ய வேண்டிய பேப்பர் இங்க செஞ்சுட்டோம்னு சொன்னா நமக்கு முடிக்க வேண்டிய டைம் வந்து குறைஞ்சிடும். 8ஆம் மாசம் முடிக்க வேண்டிய பேப்பரை ஜனவரில முடிச்சிடலாம். அப்படி 1 by 1 வந்துருந்துச்சுன்னா அப்படியா உங்களுக்கு காலம் வந்து விரிக்கிற காலத்துல ரிலாக்ஸா ஐடியாவுக்கு பேப்பர் செய்யலாம். நிறைய பேப்பர் 1980 வரலாம், அல்லது கிடைக்கிற எல்லா பேப்பரும் செஞ்சா இதான் 3வது ஸ்டெப். இந்த ஸ்டெப்புக்கு போனா இவ்விடத்துல நல்ல ரிசல்ட்ஸ்ல திரிய இருக்கு. 3வது ஸ்டெப்பு போயிருந்தா நல்ல ரிசல்ட்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் திரிய இருக்கு. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க கேட்ட கேள்வி என்ன பிள்ளையார், எனக்கு படிச்சு போட்டு டியூட் செய்யக்கூட எனக்கு தீர்வு தேவைப்படுது, பிரச்சனைக்கு முடிவுன்னு இருக்கா இல்லையா? 3வது விஷயம். 2வது விஷயம், ஃபைனல் எக்ஸாம் போகக்கூட தியரி மறக்குது, பிரச்சனைக்கு முடிவு என்ன இருக்கா இல்லையா? என்ன இருக்கு எனக்கு அடிக்கடி படிச்சால் எனக்கு ஞாபகம் நிற்குது, பிரச்சனைக்கு முடிவு என்ன இருக்கா? போம் தொகுப்படுத்து படிக்கிறப்படி எனக்கு என்ன படிச்ச மாதிரி எனக்கு நினைப்பில்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்க ஒரு நினைப்பு இருக்கு, செகண்ட் டைமுக்கு முதல் கொப்பி அடிச்சா ஒன்றுமே நினைப்பில்லை, பிரச்சனைக்கு முடிவிக்கா இருக்கு. இப்ப உங்களோட கடைசி கேள்வி, ஒன்லைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு சரி, ஒன்லைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒன்லைன் பிரச்சனையில உங்க எல்லாருக்குமே ஒரு மன பிரச்சனையோட என்ன செய்யணும் அப்படியா, எல்லா நோட்ஸ் எனக்கு எல்லாம் போகணும் சொல்லி எல்லாரும் நோட்ஸ் ஃப்ரீயா போற, அவரை போற, காசி அட்டி போற, அப்படி போற எல்லாரையும் வாங்க, எனக்கு எல்லாரையும் போகணும் சொல்லி எல்லாரையும் வாங்கி உங்களோட கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு கடைசி வரைக்கும் ஒன்றையும் படிக்க நேரம் வைக்க மாட்டான். ரெக்கார்டிங்க்கு தானே ஏன்னா என்கிட்ட ரெக்கார்டிங், என்கிட்ட சார் டியூட்டி, என் எல்லா சார் மாதிரி நோட்ஸ் எல்லாரும் காலையில இருந்து ஜப்னா வரைக்கும் முழு விஷயம் எந்த ஹார்ட் டிஸ்க்ல நினைச்சு வச்சுக்கிறான். கடைசி வரைக்கும் அவருக்கு அது ஒரு துளி பிரயோஜனத்தை தர மாட்டான். அவர் என்ன செய்யணும், அதுக்குள்ளேயே அவங்க நிற்காங்க. அவர் கடைசி வரைக்கும் அதுக்கு விடுதலை கொடுக்கணும் அவர் நினைக்கிறது. இப்போ நான் படிப்பிக்க உள்ள பிள்ளைகளுக்கு ரெக்கார்டிங் கொடுத்தேன்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் 3 weeks சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பேன். ஒவ்வொரு வீடியோக்குமே தான், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தான், சிலதுக்கு 2 weeks, சிலருக்கு 3 weeks, சிலதுக்கு 1 month நினைச்சேன்னா இந்த 1 monthக்குள்ள நீ படிச்சு போட்டு இந்த வீடியோ தேவையில்லாத ஒருத்தன் அனிமா நீ படித்த விஷயம் எடுத்து தொகுப்பு எடுத்துட்டியா, படித்த விஷயம் நீ படிச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து நீ தொகுப்பு எடுத்துட்டியா, இந்த நிலைமைக்கு வந்தாயிட்டா உனக்கு அந்த வீடியோவும் ரெக்கார்டிங்கும் ஆன்லைன்ல இருக்கிற டியூட்டும் உனக்கு தேவை. எப்படி நீ நோட்ஸுக்கு விடுதலை கொடுத்தாயோ அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல உனக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸுக்கு விடுதலை கொடு, அதை விடுதலை கொடு. அதுல ரவுண்ட் போர்ட்ல சுத்திக்கு நிக்கலாம், பல அதுல சுத்திக்கு நிக்கலாம். இப்போ ஓஎல்ல படிச்ச மெட்ஸும் சயின்ஸும் நமக்கு ஏஎல்ல தேவைப்படுதுதான். அதுக்காக நம்ம இப்ப ஓஎல் சயின்ஸ் புத்தகத்தை மெட்ஸ் புத்தகத்தை விரிச்சு பாத்தீங்களா இல்லையா? ஒரு காலம் நம்ம பார்த்தே இல்லை. என்ன காரணம் பண்ணுச்சுன்னா அது நமக்கு தேவைதான், ஆனா தெரியும் அந்த லெவலை கடந்துட்டோம். அதே போல நீங்க ரெக்கார்டிங் நோட்ஸ் அதெல்லாம் எடுத்து சேமிச்சு வச்சு கிரிக்காம அதை படிச்சு அதுல இருக்கிற தொகுப்பு எடுத்து போட்டு அடுத்த கட்டத்துக்கு வாங்க பிள்ளையாரு. இந்த படியில எழுதணும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னு, நான் இந்த படியில நிக்க போறேன் நிக்கிறேன். அதான் நான் சொல்ல ரெக்கார்டிங் தாங்க இது ஃபுல்லா இருக்குமான்னு சொல்லி கேட்டுக்கு அதுலயே நிக்க. இப்ப ரெக்கார்டிங்க தாரத்துக்கு சிவமாருக்கு எந்த நட்டமும் இல்லை. ஆனா நீங்க என்ன போல செய்வீங்கன்னு சொன்னா எக்ஸாம் வரைக்கும் இப்ப டவுட் கேட்டா திருப்பி அது பாக்குறத போல இல்லை. அது படிச்சு டவுட் வருது, திருப்பி அவட போறது எந்த குற்றமும் இல்லை. ஆனா அதையே நம்பிக்கை இது இருக்குத்தானே என்று நினைச்சிக்கு உங்களோட இடத்தை நீங்க தாழ்த்தி கொண்டேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருமானு சொன்னா இல்லையா, எக்ஸாம் போர்ட்ல வந்து ரெக்கார்டிங் உங்களுக்கு பார்க்க வேண்டிய தேவை வரும். நாம என்ன சொல்ல சொன்னா அதுல காலை வச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகும். அதுல எப்படி கையை காட்டி பார்த்து கொண்டு நிக்க வேணாம். அதுல காலை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போனேன்னு சொன்னா உங்களுக்கு ஒன்லைன்ல இருந்து வெட்டைக்கு வரணும் போல இருக்கும். இப்ப ஒரு வீடியோட பாக்கல 1.5 மணி நேரம் சார் படிப்பிச்சிக்க, அந்த 1.5 மணி நேரத்தை புளிஞ்சு சாறு எடுத்துட்டு சக்கையை தூக்கி எறிங்கிறேன். ஏன் சக்கையை சாப்பிட நினைக்கிறேன், சாரை கலந்துங்க பிள்ளையா, அந்த சாரை எடுத்து போட்டு சக்கையை வெட்ட கரைக்கும். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு வீடியோ நீங்க எத்தனை நேரம் ஆகப்பெரிய ஜோக் வீடியோ கூட உங்களுக்கு தொடர்ந்து 10 தரம் பார்க்கலாமா சொல்லுங்க. அப்போ 10 தரம் பார்க்க மாட்டோம். என்ன காரணம் பண்ணுச்சுன்னா 3வது தரம் கடைஞ்சிருப்பு வரும், 2வது தரம் ஒரு குடலமோட சேர்ந்து பார்க்கக்கூட ஒரு சிரிப்பு வரும், குடலமோட 2வது தரம் உங்களுக்கு பார்க்கலாமா? அது
அப்ப என்ன காரணத்துக்கு அவன் இந்த நோட்ஸையும் இந்த டியூட்டையும் அதையும் நான் திரும்பி 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 பார்க்கணும் என்ன பாடமாக்க போறலாம் இல்லை. அதுல இருந்து விடுதலை பெறுங்க. அது இருக்கிற விஷயம் அளவாக முக்கியமான விஷயம். எந்த ஒரு ஆசிரியர் வீடியோவும் சரி, டியூட்டும் சரி, ஆன்லைன் கிளாஸும் சரி, அதுல படிப்பிக்கிற விஷயங்கள் ஜூம் கிளாஸ் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும். இப்போ சிலாக்கள் சேருக்கு தெரியாம அவைய அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் போட்டு ரெக்கார்ட் பண்ண அவைய கடுமாக்களை நினைச்சிக்கிறேன், அவைய கட்டித்தனத்தை நினைச்சிக்கிறேன். ஒரு சதத்துக்கு பிரயோஜனப்படாது. நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதை கிளியரா தனக்குள்ள சேமிக்க வைக்காங்களோ அவைகளுக்கு மட்டும் அது பிரயோஜனப்படும். அதுக்கு இந்த 3வது தான் உங்களுக்கு உதவி செய்யும். படித்த விஷயத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட கம்ப்ளீட் ஒரு ஃபுல் செட் நோட்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ மெக்கானிக்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு தான் இருக்குங்கிறது ஒன்று சார் வீடியோவில் படிப்பிச்சிருப்பார், இல்லாட்டி சார் டியூட்டா தந்திப்பார், இல்லாட்டி சார் நோட்ஸா தந்திப்பார். அப்போ அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட்டா மெக்கானிக்ஸ்ங்கிற இவ்வளவும் தான் என்று எடுத்து எடுத்துன்னா அந்த இவ்வளவுத்துக்கும் உள்ள உபதலைப்புகள் என்ன இருக்கு, இந்த உபதலைப்புகளை உங்களுக்கு விளங்கப்படுத்தலாமா, சேர்ல டியூட்ல ஒர்க் ஷீட்ல இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு செய்யலாமா, பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் உங்களுக்கு செய்யலாமா, இதை வச்சு முதல் கேள்விகள் செய்யலாமா அண்ணா இருக்கு திரியே. ஒரு காலம் பிள்ளையால் கேள்வியை பார்த்து விடையை பார்த்து மெச் பண்ணி படிச்சிருவானா. கேள்வி தியரியில இருந்து ஜம்ப் பண்ண பாருங்க பிள்ளையார். இப்ப இது தியரியில லெவல் அனுச்சுன்னா இதான் உங்களோட தியரியில லெவல் அனுச்சுன்னா இதான் கொஸ்டின் லெவல் அனுச்சுன்னா இதுல இருந்து தாண்ட பழகணும் பிள்ளையார். அதுக்குரிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். இதுல இருந்து தாண்ட பழகணும். நீங்க என்ன செய்யறேன்னு சொன்னா கொஸ்டினை உடச்சிக்கு வந்து இவடத்தை நிப்பாட்டி கொஸ்டினை உடச்சிக்கு வந்து கொஸ்டினை தியரி ஆக்கி இவடத்தை நிப்பாட்டி போட்டு படிச்சு போனதுன்னு சொன்னா இந்த பாயக்கூடிய ட்ரைனிங் உங்களுக்கு வர மாட்டான். நீங்க தொடர்ந்து இந்த லெவல்ல இருப்பேன். பப்ளிக்ல பேப்பர் இந்த லெவல்ல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க எட்டி பார்ப்பேன். எட்டவில்லையானது 2 செடி போட்டு நிறைய போல இந்த பழம் புளிக்கும் விட்டு போக வேண்டியதுதான். அப்ப தியரியை கட்டன் கிளியரா கோர் என்கிற கான்செப்டை கட்டன் கிளியரா விளங்கி வச்சுக்கி இதுல இருந்து நான் எந்த கேள்வியும் செய்வேன், எந்த லெவலுக்கு போவேன் என்கிற ஒரு கான்பிடென்ட்டை நீங்க உங்களோட மனசுக்குள்ள நிப்பாட்டி வச்சுக்கிறதா மட்டும்தான் பிள்ளையார் நீங்க இந்த 3 படிகளையும் தாண்டி போகக்கூடிய மாதிரி இருக்கும். புரிஞ்சா பிள்ளையார்? நான் செல்ல வந்த தொகுப்பு விஷயம் எல்லாத்தையும் இப்ப படிக்கிறார்கள், ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறார்கள், நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க பிள்ளையார். உங்களுக்கு இது ஆக பிரயோஜனமா இருக்கும். இதுல இப்ப எல்லாரும் ஒவ்வொரு லெவல்ல இருப்பேன். இப்ப கடைசியா இந்த ஒரு எக்ஸாம் எழுத போறார்கள், எல்லாரும் ஒரே லெவல்ல இருப்பேன். இருக்கிற காலத்தை இதுக்குள்ள மாற்றி வச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு நாம என்ன சொன்ன விஷயம் ஆக பிரயோஜனம். நான் எந்த பாடத்தை நான் படிச்சிருப்பேன், நான் படித்த கெமிஸ்ட்ரியில கூட நான் கெமிஸ்ட்ரி அடிமையாக செய்யக்கூடிய பாடமாக இருந்துச்சு. அந்த டைம்ல கூட இப்போ இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி நான் நிறைய பகுதிகள் செல்ஃபாவே படிச்சிருந்தாங்க. இந்த நிறைய கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படிச்சு போட்டு இண்டஸ்ட்ரியல் எனக்கு அது இது எப்படாப்பா பாடமாக்குறேன், இதுல எப்படாப்பா கரையர்னு போட்டு பாஸ் பேப்பரை பேட்டி பார்த்தேன், சாய்ஸ்ல விடுவோமான்னு பார்த்தேன். சில வருஷம் ஒரு கேள்வி வந்திருக்கு அன்னரம் எஸ்ஐல இண்டஸ்ட்ரியல் என்ன சொல்லுவோம் நமக்கு அந்த சிபாட்ல 2 கேள்விகள் 3 கேள்விகள் வரும். இன்ஆர்கானிக்ல 3 கேள்வி வரும். அதுல 2 கேள்வி செய்யணும். 3 கேள்வி வரும். 2 பிசிக்கல்ல 3ல 2 செய்யணும், இன்ஆர்கானிக்ல 3ல 2 செய்யணும். அப்ப இதை விடுவோமான்னு போட்டு பார்த்தா சில வருஷம் ஒரு கேள்வி வந்திக்கு, சில வருஷம் 1.5 கேள்வி வந்திக்கு. அதை இப்போ இதை ரெண்டு போட்டு அதை நான் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அப்படியே குந்தி இன்ஆர்கானிக் தெரிஞ்சிருந்ததால அப்படியே பார்த்து போட்டு அந்த உபதலைப்புகளை வச்சு ஒவ்வொன்றையும் தயாரிப்பு, நிபந்தனை, ஊக்கிகளின் சிறப்பு அந்த படித்தது. ஊக்கிகளின் சிறப்பு இது எப்படி தொடர்ச்சா ஒடுக்கல் தாக்கம் அப்படி அந்த உபதலைப்புகளை வச்சு அவ்வளோத்தையும் நான் விளங்கி எடுத்து போட்டு அதை போல இன்னொரு நோட்ஸ் ஒன்று பார்க்காமலினேன். என்ன பாடமாக்க பார்க்காமலினேன். இப்ப உபதலைப்புகள் எனக்கு தெரியும். இப்போ ஒவ்வொன்று எரிசோடா தயாரிக்கிறதுக்கு என்ன மூலப்பொருள் தேவை, என்ன நிபந்தனை தேவை, என்னென்ன தாக்கம் சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம் என்னென்ன தேவை எங்களை எல்லாத்தையும் வழங்கப்படுத்தி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்படி எடுத்து பார்த்தேன். என்கிட்ட இருந்த நோட்ஸை போல இன்னொரு செட் வந்து இருந்துச்சு. எல்லாம் போட்டோ காப்பி நோட்ஸ் தான் நான் பாவிக்கிறேன். அதை போல இன்னொரு செட் வந்து இருந்துச்சு. எனக்கு இப்போ மறக்கல சம்பவம் அது. அதே போல எல்லா பாடத்தையும் நான் தொகுத்து வச்சிருந்தேன். அதை தொகுத்து வச்சிருந்த மனுஷன்னா படிப்பிக்கக்கூடிய கட்டத்துக்கு நீங்க வரலாம். நோட்ஸ் இல்லாம படிப்பிக்கக்கூடிய கட்டத்துக்கு வரலாம். இப்ப நீங்க சில சேர்மார யோசிப்பீர்கள், இதெல்லாம் நோட்ஸ் இல்லாம எப்படி படிப்பிக்காங்கன்னு பார்க்கலன்னு சொன்னா அவை எப்படி நோட்ஸ் இல்லாம படிப்பிக்காங்கன்னு சொன்னா அவை எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்காங்க. இதே போல அப்ப எனக்கு உபதலைப்புகள் இருந்தா அதை அப்படியே விளங்கப்படுத்துவாங்க. அதே போல ஒரு மாணவர்களும் அந்த நிலைமைக்கு வரலாம். நான் சொல்லுவேன், ப்ராமிஸ் பண்ணுவேன் நான். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கிளியர் ஆக்கி நான் பிள்ளையார் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் சொல்லுறேன் பிள்ளையார். நான் ஆக முக்கியமான விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் பிள்ளையார். இது அவ்வளோத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக விளங்கி எடுத்து இதில் பயிற்சி எடுத்து இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் பிரயோசனம் விளங்கும். இப்போ இது படிக்கக்கூடிய ஸ்டார்ட்ல நல்லா படிக்க தோங்குற
மெக்கானிக்ஸுக்கு அரைவாசி போகல அது இப்போ விளையாடுவோம் மட்டும் சொல்லிடுவோம் விட்டில மன உறுதியில தொடர்ந்து போராடுறாக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பாதையில போராடுறதுக்கு தான் வெற்றிங்கிறது. இவ்விடத்துல காலை வச்சு போட்டு இறங்கி வர ஆளுக்கு இல்லை. அப்ப இந்த படம் உங்களுக்கு தலைக்குள்ள வைக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் தாண்டி எழுதினா அங்கே இன்ஷால்லா நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய வரும் இல்லையா. பாஸ் பேப்பர் கடந்த 20 வருஷம் தியரி, அதுக்குரிய ட்ரையல் கொஸ்டின், பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், இந்த ஓர்டர்ல நீங்க கிளியர் ஆக்கிட்டு போனது எல்லாத்தையும் பிரிச்சியா எதை படிக்கிறதுங்கிற தெளிவில்லாத ஆட்களுக்கு நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை வழங்கும். எல்லாத்துக்கும் முதல் நீங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சு கொண்டு எங்க போகணுங்கிறத நான் சொல்லிட்டு நீங்க எந்த நிலைமையில இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரி, அப்படியா இவ்வளோத்தையும் நீங்க உங்களோட நிலைமையில இருந்து நான் சென்னை லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணணும். திரும்பி ஒரு இடத்தை சுத்தி கொண்டு நிற்காம அடுத்த கட்டத்துக்கு போங்க பிள்ளையால் தொகுப்பு முறை கற்றுள்ளாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.